வெஜ் மோமோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் எண்ணெய், மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பிசைஞ்ச மாவை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் 4 பீன்ஸு, 1/2 கேரட் எடுத்துருக்கேன், 4 பல்லு பூண்டு, கொஞ்சோன்னு ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, கேபேஜ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், 1/2 ஆனியன், அப்புறம் பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டஃபிங் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 மினிட் நல்லா டாஸ் பண்ணக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸும் கேரட்டும் ஒரு 20 to 40% வெந்தக்கப்புறம் நம்ம வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வேணாம், காய் வந்து ஒரு 90% நமக்கு வெந்தால் போதும். லாஸ்ட்டாக நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஸ்வீட் கார்னையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோமோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த மாவை எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வர வரையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண க்யூப்லேருந்து நம்ம இப்போ ஒரு க்யூப் எடுத்துக்கலாம். அதை சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். இப்போ ஓரளவு இந்த மாதிரி தேய்ச்சக்கப்புறம் எல்லா சைடும் ஈவனாக வராது. அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டை வச்சுட்டு இழுத்து விட்டோம்னா நமக்கு எல்லா சைடும் பர்ஃபெக்ட் ரவுண்டாக ஒரு மோமோஸ் ஷீட் கிடச்சிரும். இப்போ இந்த மோமோஸ் ஷீட்டில் கொஞ்சமாக நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ரெண்டு எட்ஜையும் நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணி ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் நிறையா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது கரெக்டாக வந்துடும். இப்போது சென்டராக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் எடுத்து எல்லா எட்ஜஸையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங்கை உள்ளே தள்ளிட்டு எல்லா எட்ஜஸையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கொழுக்கட்டை மாதிரி ஒரு ஷேப் வரும்.
2 கட்டை விரலை வச்சு சென்டராக எல்லா சைடும் ஸ்டஃபிங் போகிற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது 2 கார்னர்ஸையும் ஒன்றா சேர்த்து சென்டராக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு மோமோஸ் ரெடி ஆயிடும். எல்லா சைடும் நல்லா சீல் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா சீல் பண்ணலைன்னா அது வேக வைக்கிறப்ப ஓப்பன் ஆயிடும். அதனால எல்லா சைடும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு மோமோஸை நம்ம வைக்க போகிறோம். எண்ணெய் தடவிட்டு தான் கண்டிப்பாக வைக்கணும். எண்ணெய் தடவாமல் நீங்கள் வச்சிங்கன்னா மோமோஸ் தட்டோடையே ஒட்டிக்கும். இப்போ தண்ணி சூடானக்கப்புறம் 10 நிமிஷம் மோமோஸை வேக வச்சு எடுத்தோம்னா சுட சுட நம்ம மோமோஸ் ரெடி. சுட சுட நம்ம மோமோஸ் ரெடி. அதை மோமோஸ் சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.